ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துங்கள்ங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே விஜய்கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கல் பட்டுக்கிட்டு நொந்து நூலாகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா எப்போ பாரு நம்முடைய விஜய் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காங்க நம்முடைய மல்லி மேலே. அதே சமயம் நம்முடைய அன்னபூர்ணியம்மா எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா விஜய் ஒத்துழைக்கே மாட்டுறாரு அப்படின்ற அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. மேடம், உங்களுடைய தலைமையில் நடந்த கல்யாணத்தை நீங்கள் அப்பயே முடிச்சு வச்சுட்டு போயிட்டீங்க. ஆனால் இங்கே எலி மூலியமாக இருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போனீங்களானே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணியம்மா கால் பண்ணி அந்த லேடி போலீஸ் கீழே பேசுகிறாங்க. அவங்களும் கண்டிப்பாக வர மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மாவும் நம்முடைய மல்லி, இந்த ராஜேஸ்வரி எல்லாருமே இருக்காருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னமோ மல்லி சந்தோஷமாக இருக்கேன், கல்யாணம் ஆனதுலேருந்து வீட்டில் உனக்கு எந்த ஒரு டார்ச்சரும் இல்லை, யாராவது ஏதோ பிரச்சனை பண்ணால் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய மல்லி சைலண்ட்டாக இருக்காங்க. நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா ஆமாம் மேடம், இந்த வீட்டில் மல்லி நிம்மதியாகவே இல்லை, அவளுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம உடனே பார்த்தீங்கன்னா மல்லி பெரியம்மா நீங்கள் சைலண்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் இந்த பக்கம் ஒரு டியூட்டியாக போனேன், அதனால இந்த பக்கம் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளுடைய வெண்பாக்குட்டி ஸ்கூல் வந்துடுறாங்க. வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பா, உன்னுடைய அம்மாவை இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மதிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, என் அம்மாவை யாருமே மதிக்கிறதில்ல, என் டாடா கூட மல்லியம்மா மேலே கோவப்படுறாரு. அதே சமயம் என்னுடைய அத்தை மல்லியம்மா மேலே பயங்கர கடுப்பில் எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்காங்க, நீ இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி டிவோர்ஸ் பேப்பர்லாம் கையெழுத்து வாங்க முயற்சி பண்ணாங்கன்றதெல்லாம் ஓப்பனாக நம்மளுடைய வெண்பா குட்டி உடச்சி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கூப்பிட்டு டிவோர்ஸ் பேப்பர், அந்த பேப்பர், இந்த பேப்பர் ஏதாவது மல்லிகையில் கொடுத்து கையெழுத்து வாங்கினதா கேள்விப்பட்டேன்னா கண்டிப்பாக ராஜேஸ்வரி நீங்கள் ஜெயிலில் கழி தின்ன வேண்டியது கன்ஃபார்ம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, விஜய் உங்களுக்கு தான் மரியாதையாக சொல்கிறேன், மல்லியோட சேர்ந்து வாழ பாருங்கள், இல்லைனா நீங்கள் செஞ்ச ஃபோர்ஜரி வேலைக்கெல்லாம் குடும்பமாக சேர்ந்து கழி திங்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய விஜய் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா மேடம், நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா பிஞ்சு குழந்தைய உண்மையை சொல்லுது, நீ ஏமா பயப்படுற அப்படின்ற மாதிரி கேட்டு, சரி நீ நல்லா இருந்தால் சரிதாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக போகிறாங்க. இனிமேல் நம்ம மல்லிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ராஜேஸ்வரி எல்லாம் கழி திங்கிறது நிச்சயம் நினைக்கிறவங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.